ஹரஹர மகாதேவ், ஜெயமா வராகாளி, ஜெயமா சஷ்டி யோனி. நான் எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, வர விநாயகர் சதுர்த்திக்கு சித்தி விநாயகர்னு ஒரு கோயில் இருக்கு நேர்ஜி நகரில், அரியமங்கலம் நேர்ஜி நகரில் அந்த கோயில் இருக்கு. 40 வருஷமா அந்த கோயில் மூடி இருக்கு. கொஞ்சம் ஏதோ காரணத்தினால அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னையோட ஒரு 4 நாள் ஆகுது ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த இதில் ரொம்ப குப்பை, போதை மாத்திரை, ஊசி, அந்த மாதிரி நிறையா விஷயம் அந்த கோயிலில் இருந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே மூடி இருந்தனால அதனால அந்த கோயிலை இப்போ வராகாளி ஃபவுண்டேஷன் இப்போ எடுத்து நடத்துது. வர விநாயகர் சதுர்த்திக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம், மகா கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இதில் இந்த இந்தியாவில் எத்தனை நதி இருக்கோ அத்தனை நதியிலேருந்தும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இதே சித்தி விநாயகர் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே விநாயகர். என்னோட சிசிய பிள்ளைங்க, என்னோட பத்துலோவுக்கு எல்லாருமே வந்து இந்த இதில் கலந்துக்கணும்னு ஆசையாக இருக்கு. எத்தனை தமிழ்நாட்டில் அகோரி இருக்கீங்க, எனக்கு எல்லாருமே வந்து இந்த விநாயகருக்கு ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றுனீங்கன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையுமே நான் கூப்பிடுறேன், அகோரின்னு இல்லை, எல்லா மக்களும் வரணும், அந்த விநாயகரை தரிசிக்கணும். அது சித்தி விநாயகர் யார் யார் மந்திரம் சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இது சித்தி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் கூப்பிடுறேன், எல்லாருமே வரணும். ஹரஹர மகாதேவ், ஜெயமா வராகாளி, ஜெயமா சரஸ்வதி யோனி.